இன்றைய ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் இந்த புனித வெள்ளி ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக தெய்வ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நல்ல நாளிலும் கூட உங்களுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானமுள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் ஜீவிக்கிறார், இனி பிழைத்திருப்பது நான் அல்ல என்று பவுல் சொன்னது போல நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறோம். உங்களுடைய இரத்தத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர வேண்டியவர்கள் விரைவாக எங்களோடு வந்து இணைந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருமித்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு சிலராக இருந்தாலும் நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும், எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், ஆமென், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ, வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ, பசியோ பட்டினியோ, எதுவோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாள் நம்மை பிரிக்காது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது.
பார்க்க மாட்டேன். விசுவாச அறிக்கையாக சொல்லுவோமா? திரும்பி பார்க்க ஒரு நாள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். மாறிடாய மானேசரே இயேசுவின் மகா அன்பிலே அவருடைய அன்பின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே. என்னை தேடி வந்த தெய்வம் உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நீசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பு, இயேசுவின் மகா அன்பிலே உற்சாகமாக அவருடைய அன்பை எண்ணி நாளும் அறியலாகுமோ? எனக்காக ஜீவனை தந்த அன்பு. இயேசுவின் மகா இயேசுவின் மகா அன்பிலே உங்க அன்பு எவ்வளவு பெரியது நாளும் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய அன்பிற்கு இணை ஏதாவது இருக்குதா அந்த உலகத்தில்? அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிற்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நான் என் மனைவியை ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், என் கணவனை ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், என் பிள்ளைகளை ரொம்ப அன்பு செலுத்துகிறேன், நிறைய வார்த்தைகள் சொல்லுவோம். ஆனால் அதே வாயிலிருந்து யோசிச்சு பாருங்க, நீ அப்படி செஞ்சதுனால தான் நான் இப்படி பண்ணேன், நீ அப்படி பேசுனதுனால தான் நான் கோவப்பட்டேன்னு எத்தனை முறை நம்ம வாயிலிருந்து வந்திருக்குது. அப்போ நேற்று இதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது தேவனுடைய இருதயத்தை தந்த ஒன்று, இந்த உலகத்திலே நான் ரொம்ப அன்பு செலுத்துறவங்ககிட்ட கூட நான் செலுத்துகிற அன்பு எப்படி தான் இருக்குது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்க அப்படி பண்ணால் நான் எப்படி பண்ணுவேன், அவங்க கோவப்பட்டால் நான் இப்படி பண்ணுவேன், அவங்க அதை செஞ்சால் நான் இப்படி பண்ணுவேன்னா, த பெஸ்ட் லவ் நம்ம காட்டுறது என்னதுன்னா கண்டிஷனல் லவ் தான். நான் இங்கிலீஷில் சொல்கிறதுனால உங்கள் எல்லாரும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பெஸ்ட்டாக காட்டுற அன்பே ஒரு நிபந்தனையோடு உள்ள அன்பு தான். யாராவது எந்த நிபந்தனை இல்லாமல் அன்பை மட்டும்தான் காட்டணும்னு இருக்கிறோமா? இல்லை, மனிதர்களாகி நம்ம எல்லாரும் பல நேரங்களில் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ அன்பை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அன்பு எல்லா நிபந்தனைக்கும் அப்பாற்பட்டது. அதனால தான் சொல்கிறோம், அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ். என்ன லவ்? அன்கண்டிஷனல். எந்த நிபந்தனையும் இல்லாமல், நீங்கள் இப்படி இருந்தால் நான் உன்னை நேசிப்பேன், நீ அப்படி இருந்தா, நீ இதை செஞ்சா, அப்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறோம், பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா. பாசத்துக்கு அன்புக்கு ஒரு எல்லை இருக்குன்னா அது யார் அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து சொல்லுவோமா? பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர்,
மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அவர்தான் நம்முடைய பாசத்தின் எல்லை என்பதை உணர்ந்து இந்த பாடலை பாடப் போகிற அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இயேசு கிறிஸ்து அழகானவரா? நான் முதல் ஆராதனையிலும் சொன்னேன், இப்போவும் சொல்றேன். இயேசு கிறிஸ்து அழகானவர் எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்கள் நம்ம எல்லாரும் அவரை பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து ஏன் அழகானவர்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கறது போல கலராக இருக்கிறாங்க, மேக்கப் போட்டிருக்கிறாங்க, பிரைட்டாக இருக்கிறாங்க, கலையாக இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் தெரியுமா அழகானவன் சொல்கிறோம்? அவர் கல்வாரி சிலுவையில் முகம் முழுவதும் எப்படி இருந்துச்சுன்னா, ரத்தம் சிந்தினவராய், தலையில் முள்முடி சூட்டினவராய், உடல் முழுவதும் நொறுக்கப்பட்டவராய், உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த சிலுவையில் இருந்து சொல்கிறார் பாருங்க. அதனால தான் அந்த முகத்தை பார்த்து சொல்கிறோம் அவர் அழகானவர். அதுதான் உண்மையான அழகு. அந்த அழகானவர் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை பாசத்தின் எல்லை சொல்லுவோம். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் நேசர் நீதான், உண்மையை நான் நேசிக்கிறேன் உம்மை தானையா. உம்மத்தத்தான் என்னை மீட்டு கொண்டீர், அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்டாரு. இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி இயேசையா. உங்கள் அன்பாலே உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உங்கள் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. விசுவாசத்தோடு சொல்லுவோம். உங்கள் அன்பாலே, அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம், இனி ஜீவிப்பது நான் அல்ல. உங்கள் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தி, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. நேசனையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, உண்மையான இருதயத்தோடு நீர்தானையா, உம்மையே நான் நேசிக்கிறேன் உம்மை தானையா.
தாகமானது நீரோடைய வாஞ்சிப்பது போல எங்க ஆத்துமா உமையே வாஞ்சித்து ஏங்குகிறது. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எல்லா நேரத்திலும் உங்களை நினைப்பது ஆண்டவரே. படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். படுக்கையிலும் உம்மை எல்லா நேரத்திலும் உங்க பிரசன்னத்திலே வாழக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். விசுவாச அறிக்கையாக உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். இந்த உலகத்தில் உள்ள எதற்கும் நான் அடிமையாக மாட்டேன். உள்ளவரை நான் நேசிப்பேன், நான் எதற்கும் நான் அடிமைப்படேன். உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே விசுவாசமா சொல்லுவோமா? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய ஊழியங்கள்ல, சபையில ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவருடைய இரத்தத்தினால் நாம் அணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லுங்க, வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். காரணம் என்ன? அப்படி இரத்தத்தினால் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா, மீட்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்திற்குள்ளாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்னா, மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பழைய சரணம் பாட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்கள் 2 வரி தான் என்னோட சேர்ந்து கற்றுக்கொண்டு பாருங்கள். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சரணம்? நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தெரியும் இல்லையா? தெரிந்தவங்க என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. நமக்கு லிரிக்ஸ் இருக்காது. தெரிந்தவங்க சேர்ந்து பாடுங்க. தெரியாதவங்க ஒரு வரி பாடின பின்பாக என்னோடு இணைந்து கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடுங்கள். வர்றவங்களை முடிந்த வரைக்கும் முன்பதாக உள்ள சேர்ஸை ஃபில் பண்ணிடுங்க. எல்லா இருக்கடங்களை எலும்பி நின்று சேர்ந்து பாடுவோமா? இருக்கடங்களை எலும்பி நின்று உற்சாகமாக விசுவாச அறிக்கையாக அவருடைய இரத்தத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் ஒன்று செய்ய முடியாது என்று கரங்களை தட்டி உற்சாகமாய் ஓ
உங்க சத்தம் கேட்கல எனக்கு. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான், 2 வரி தான். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, தீங்கும் என்னை அணுகாது. அவ்வளவு 2 வரி தான். சேர்ந்து உற்சாகமாய் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதே சரணத்தை ஆங்கிலத்திலே பாடுவோம். கற்றுக்கொண்டு சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், உற்சாகமா மறைந்துள்ளேன், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. மறைந்துள்ளேன், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு அவர் இரத்தத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறோம். தீங்கில்லை, தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood. Where the devil can do me no harm, where the devil can do me no harm, 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 no harm. Where the devil can do me no harm, where the devil can do me no harm. விசுவாசத்தோடு நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், அவருடைய ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, ஆமென். தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. ஒரு முறை ஆங்கிலத்தில் பாடுவோமா? I stay right under the blood, I stay right under the blood, I stay right under the blood. Where the devil can do me no harm, where the devil can do me no harm, 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 no harm. Where the devil can do me no harm, where the devil can do me no harm, where the devil can do me no harm, where the devil can do me no harm. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாக. அவருடைய இரத்தத்திற்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிற சாத்தான் எங்களுக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக அவன் எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாத்தான் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. காரணம் இயேசு கிறிஸ்து நம் பட்சத்திலே அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து கிரயமாக செலுத்தியதினால் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோமே. கொஞ்சம் சிறு பிள்ளைங்கள்லாம், சின்ன பிள்ளைங்க, நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா நமக்கு இப்போவே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து வருவாங்க. ஆலன், டேனி, ஜெஃபின், வருண் எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. சேர் இல்லை, முன்னாடி கீழே உட்காந்துருங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா வந்துடுங்க. ஓகே. ஸோ அடுத்து வரவங்கள கொஞ்சம் முன்னாடி அனுப்பிடுங்கண்ணே. வரவங்கள லேட்டாக வரவங்கள கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் அவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய ரத்தம் நம்மை மீட்டு இருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாவத்திலிருந்து மாத்திரம் நம்ம மீட்கப்படவில்லை. அதே நேரத்தில் அவருடைய சிலுவை அண்டை வரும்பொழுது நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் அவர் இளைப்பாறுதலை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்ம இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நிம்மதி எங்கே இருக்குன்னா, இந்த உலகத்தில் மனிதனுக்கு நிம்மதி என்று எங்குமே கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த நிம்மதியை உருவாக்கி கொடுத்த ஒரு இடம்தான் அட் த கிராஸ். கெட்சமனையில், கல்வாரி மேட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினதினால் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த இளைப்பாறுதலை, நிம்மதியை, சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்த சமாதானமாயிடும், இது நடந்த சமாதானம் ஆயிரும்னு உங்க மனசுல 1000 காரணங்கள் இருக்கும். இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு இந்த வீடு மட்டும் கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு சொந்த வீடு கிடைச்சா, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு மட்டும் நல்லா போயிடுச்சுன்னா, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மட்டும் நல்லா இருந்தா எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இருக்காது. அதுதான் உண்மை. உண்மையான சமாதானம் எங்க இருக்குன்னா, சிலுவையின் அடியில் மட்டும்தான் உண்மையான சமாதானம். காலையிலூயா அவரை பார்த்து சொல்லுவோமா, சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசர் அருகில், ஆத்துமனேசர் அருகில், அங்குதான் அடைகிறேன் ஆறுதல், ஆறுதல் மனதில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவே. ஆண்டவருடைய இருதயத்தில் உணர்த்துகிற ஒரு காரியம், இங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர். ஆனாலும் இங்கே இருக்கிற பலர் அல்லது சிலருடைய இருதயங்களில் தேவன் தருகிற இளைப்பாறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு இங்கே இருப்பது தேவ சித்தத்தின்படி அவர் உங்களை இங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்கெங்கோ தண்ணீருக்காக அலைந்து திரிகிறாய், ஜீவ நீரூற்று என்னிடத்தில் தான் இருக்கிறது. அன்றைக்கு அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையில் அவள் தவறான கிணற்றிலிருந்து தினந்தோறும் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்தாள். அவள் நினைத்தாள் அவளுடைய ஆத்மாவை திருப்தியாக்கும் என்று சொல்லி. ஆனால் இயேசுக்கு சொல்லுகிறார், நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய தண்ணீர் அந்த கிணற்றில் அல்ல, ஜீவன் நீரூற்றாகிய என்னிடத்தில். இன்றைக்கு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து நேரடியாக திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்வின் குடும்பத்தின் சமாதானம் என்னிடத்தில் தான் இருக்கிறது, என்னிடத்தில் தான் இருக்கிறது. சிலுவை அண்டை வந்து நிற்கும் பொழுது அவருடைய சமாதானத்தினால், இளைப்பாறுதலினால் தேவன் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுது அந்த தேவ சமாதானம், சிலுவையின் இளைப்பாறுதல் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாடுவோமா? சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். அவருடைய சமாதானத்தை, ஜீவ நீரூற்றை பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரே உமது சிலுவை அண்டையில வந்து நிற்கிறோம். உங்க சமாதானத்தை, நிம்மதியை என் வாழ்க்கையில, குடும்பத்துல தாங்கப்பா. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், அவருடைய சமூகத்திலே நமக்கு ஆனந்த சந்தோஷம், நித்திய பேரின்பம். கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன், அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்திலை பாரிடுவேன்.
ஒருவேளை அந்த கால நேரத்தில் தளர்ந்து போயிருக்கலாம், வாழ்க்கை நம்பிக்கையற்று தளர்ந்து போயிருக்கலாம். ஆனால் சிலுவை அண்டை வந்ததினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், நிலைப்படையாது மேலோகமே, நிலைப்படையாது மேலோகம், ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை பாரிடுவே. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டவர்களாக எல்லாரும் கண்களை மூடி அவர்களுக்கு சிலுவையின் நிழலே கிருபையின் அன்பை பெற்றுக் கொள்கிறேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை. கடைசியாக சொல்லுவோமா, சிலுவையின் அன்பின் மறைவில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியாம் சாய்ந்திலை பாரிடுவே. ஆண்டவரே, உங்க சமூகத்திலே அந்த இளைப்பாறுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே, அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானத்தை நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை அர்ப்பணித்தவர்களாக இந்த ஆராதனை முடிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக காயப்பட்டீர், ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். எங்கள் மீது வர வேண்டிய ஆக்கினை, ஆண்டவரே, எங்கள் மீது வர வேண்டிய தண்டனையை நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். அதனால் நீதிமான்களாக இங்கே நிற்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக அவரை பார்த்து சொல்லி முடிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், பலியான செம்மறி கடாவாக, ஆட்டுக்குட்டியானவர், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஆராதனை முடிக்கலாமா? நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டதினால், நீர் எங்களுக்காக கைவிடப்பட்டதினால் இன்றைக்கு நாங்கள் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, சபையார் எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, பரிசுத்த ரத்தம், பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே
அவர் நமக்காக அடிக்கப்பட்டாரே, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டாரே. ஆண்டவரே, நீர் எனக்காக பலியாகி சிலுவையிலே மரித்த தயவை கிருபை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தும் விதமாக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை எடுப்போமா? உங்களுக்காக ரத்தம் சிந்தின அந்த இயேசுவுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி பலிகளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். போட்டவர்கள் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நாம் இப்போது தலை வணங்கி தேவனை நோக்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, எங்கள் பரிசுத்த தந்தையே, இன்று நீர் மனுக்குலத்திற்கு அளித்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை மன்னிப்பை தியானிக்கும்படியாயும் அதன்படி நடக்க அர்ப்பணிக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் தருகிறோம்.
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய முதல் வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், முதல் பாகம் நானே வாசிக்கிறேன். பிதாவே, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் எப்படி இருக்கும்போது ஜெபிக்கிறார் என்று பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நானே சுருக்கமாக சொல்லுகிறேன். ரோம போர் சேவர்களால் பரிகசிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு சரீரம் முழுவதும் வாரினால் அடிக்கப்பட்டு இரத்தம் வழிய சரீரம் கிழிக்கப்பட்டவராய், இன்னும் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து கோலால் அடிக்கிறார்கள். பாரமான சிலுவையை தோளில் சுமக்க வைத்து கை கால்கள் ஆணிகள் கடாவப்பட்டு அவரை சிலுவையில் அறைகிறார்கள். சரீரம் முழுவதும் தாங்குனா வேதனை. இந்த வியாகுலம் நிறைந்த நேரத்தில் இன்னமும் அவருடைய மனதிலே வியாகுலங்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து, நீர் தேவனுடைய கிறிஸ்துதானா என்று கேட்கிறார். அவர் ஆம் என்று பதில் சொல்கிறார். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. ரோம தேசாதிபதி பிலாத்து அவரை நியாயம் விசாரித்துவிட்டு, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன், மரணத்திற்கு ஏதுவான ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஜனங்களை திருப்திப்படுத்த மனதாய் பிலாத்துவும் இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். அவரோடு கூடவே இருந்த சீஷர்கள் தூரமாய் போய்விட்டார்கள். இந்த வேதனையான நேரத்தில் தம்முடைய பிதாவை அன்போடு அழைத்து இந்த மக்கள் மேல் அன்பு செலுத்தி, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தேவனிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிற நாமும் நம்முடைய இதயத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத கசப்பு, கோபம், வைராக்கியம் இவைகள் இருந்தால் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி தேவன் மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த மனவேதனையின் நேரத்தில் இத்தனை அன்புள்ளவராய் பிதாவின் சித்தம் செய்கிறாய் இருந்தார் என்றால், அவர் முந்தின நாள் தம்முடைய சீஷரோடு பஸ்காவை ஆசரித்து கொண்டு நேரே கெத்செமனே தோட்டத்திற்கு சீஷர்களோடு செல்கிறார். அங்கு சென்றும் தனித்து போய், பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். எப்போதும் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார். ஆனபடியினால்தான் நமக்கெல்லாம் இந்த ரட்சிப்பை தேவனால் தர முடிந்தது, இந்த மன்னிப்பை தர முடிந்தது. நாமும் அனுதினமும் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நமக்கும் இந்த உலகத்திலே அவர் தந்த வழியிலே நடக்க பலன் தருவார். அவர் மன்னிப்பை பற்றி ஒரு சிறு ஓமையை சொன்னார். அதை மட்டும் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்கிறேன். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த இடத்துல 3 நபர்கள் குறிக்கப்படுகிறார்கள். ராஜா, வேலைக்காரன், வேலைக்காரனுடைய உடன் வேலைக்காரன். ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான் என்று அறிவிக்கப்படுகிறது. ராஜா அந்த வேலைக்காரனை விசாரிக்கிறார். அவன் செலுத்த நிர்வாகம் இல்லாத போது அவன் மேல் பரிதாபப்பட்டு அவனை மன்னித்து விடுகிறார். சரி, நீ போகலாம் என்று சொல்லி விடுதலை பண்ணி விடுகிறார். ஆனால் அந்த வேலைக்காரன் செல்லும் வழியில் தன்னுடைய உடன் வேலைக்காரன், அதாவது ஒரு அடிமை என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அவன் ஒரு 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருக்கிறான். அது ஒரு சிறிய தொகை. அவன் வருந்தி கேட்கிறான், பொறுமையாயிரும், நான் செலுத்தி விடுகிறேன் என்று. ஆனாலும் அவன் மன்னியாதவனாய் அவனை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறான். இது ராஜாவுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. உடனே ராஜா அந்த வேலைக்காரனை அழைத்து, நான் உனக்கு இவ்வளவு பெரிய கடனை மன்னித்தேனே, ஆனால் நீ உன்னுடைய உடன் வேலைக்காரனுக்கு 30 வெள்ளிக்காசு, ஒரு சிறிய தொகையை நீ மன்னிக்கவில்லை என்று சொல்லி அவனையும் உபாதிக்கிறவர்கள் கையில் கொடுத்து விடுகிறார். நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள்.
ஆமேன். தேவன் தம்மையே நமக்கு ஜீவ பலியாக தந்து நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். ஆனபடினாலே இத்தனை பெரிய மன்னிப்பை பெற்ற நம் உடன் கூட இருப்பவர்களோடு சிறிய கஷ்டங்கள் வருத்தங்கள் இருந்தால் கர்த்தருடைய நாமத்தில் மன்னிக்கும்படி நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் நியமித்த வாழ்க்கையை வாழ்வோம். ஜெபம் செய்வோம். பரலோக தேவனே, எங்கள் பரிசுத்த தந்தையே, அப்பா, நீர் தந்த மீட்பின் மன்னிப்பின் சிலுவை தியானத்தை தியானித்தோம். இந்த நாளிலும் எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறோம். தேவரீருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம். மற்றவர்களையும் நாங்கள் மன்னிக்கிறோம் என்று அர்ப்பணிக்கிறோம். சிலுவையில் நீர் மன்னித்தது போல எங்களுக்கும் மன்னிக்கும் இதயம் தாரும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வெளியிலும் தகப்பனே, உம்முடைய சிலுவை பாடுகளை அப்பா நீங்கள் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை தியானிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை திறந்தருளுங்க அப்பா. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இரண்டாவது வார்த்தை என்னன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தையோட பின்புலம் பார்க்கணுன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 43 வரை வசனங்களை நம்ம வாசிக்கும்போது 2 கள்ளர்கள் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்படுறாங்க. முதல்ல பார்க்கும்போது அந்த 2 கள்ளர்களுக்கும் இயேசுவோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 கள்ளர்களும் ஃபஸ்ட்டு இயேசுவை இகழ்ந்தாங்க. நம்ம அதை எங்கே வாசிக்கலான்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இன்னொரு இடத்துல மார்க் 15:32 வாசிக்கும்போது, பின்பகுதியை வாசிக்கும்போது, அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, 2 கள்ளர்களுமே இயேசுவை நிந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கள்ளனுடைய மனமாற்றம் வருது. அந்த மனமாற்றம் எப்படி வருதுன்னா, ஏசப்பா ஒருத்தங்க சிலுவையில் யாராவது ஒரு மனுஷனை சிலுவையில் அரைஞ்சாங்கன்னா அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சாகிற தருவாயில் இருக்கிறோம். அப்போ நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சபிக்கலாம், திட்டலாம், அவங்கள என்னனாலும் பண்ணலாம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, அப்படி பண்ணலை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்னிப்பை வழங்கினாங்க. அந்த மன்னிப்பின் வார்த்தை அந்த ஒரு கள்ளன் மனசை தொட்டுச்சு. நம்ம நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கோம், நிறைய கெடுதல் பண்ணியிருக்கோம். நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம். ஆனால் குற்றமற்றவராகிய இவர் எதுக்கு சிலுவையில் அறையணும்? அவர் மன்னிப்பு கொடுக்குறாரு. அதனால அந்த மன்னிப்பின் வார்த்தை அந்த அந்த கள்ளனுடைய உள்ளத்தில் பேசிச்சு. இதே போல தான் நாமளும் மற்றவர்களை மன்னிக்கணும். மற்றவர்களை மன்னிக்கும் போது ஒரு ஆத்தும ஆதாயத்தை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும். நம்ம தினமும் ஜெபிக்கும் போது கேட்கணும், ஏசப்பா நாங்கள் ஒரு மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். மற்றவர்கள்ட்ட குற்றப்படுத்தி நம்மளை குற்றப்படுத்துகிறவங்க, நம்மளை நிந்திக்கிறவங்களை நம்ம பதில் சொல்லக்கூடாது. அவங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா சிலுவையில் இருக்கும்போது தன்னை காட்டி கொடுத்தாங்க, வாரினால் அடித்தாங்க, முள்முடி சுமத்தினாங்க, காரி துப்பினாங்க, இப்படி நிறைய பண்ணாங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவங்கள மன்னிச்சாங்க. இப்படிப்பட்ட மன்னிக்கிற குணம் என்ன பண்ணோம்னா, ஒரு மனுஷனை கள்ளனையே ரட்சிப்புக்குள்ள நடத்தி நாமளும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் 2வது என்னன்னா, இந்த கள்ளனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட இந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அடுத்த வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறதுல என்ன இருக்குன்னா, 2 பேர் அறையப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஏசப்பா நீங்கள் முதல்ல நீங்கள் கீழே இறங்கிடுங்க, நீங்கள் உங்களை ரட்சித்து கொள்ளுங்க, அதுக்கப்புறம் எங்களையும் ரட்சித்து கொள்ளுங்கன்னு கேட்டான்.
ரெண்டாவது கள்ளன் என்ன சொல்றானா, நீ வந்து இப்படி சொல்லக்கூடாது, அவர் வந்து குற்றமற்றவராக இருக்கிறாரு, நாம வந்து நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனா அவரோ குற்றம் இல்லாம தண்டிக்கப்படுகிறாரு அப்படின்ற இயேசுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த கள்ளன் வந்து வெளிப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் தன்னுடைய பாவத்தை அந்த இடத்துல அறிக்கை, நம்ம வந்து பண்ண அக்கிரமத்துக்காக தண்டிக்கப்படுகிறோம்னு சொல்லி அவனுடைய பாவத்தையும் அதில் அறிக்கை செய்கிறான். இதே போல தான் நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்னா, நம்ம பாவம் கண்டிப்பாக மனுஷங்கன்னா பாவம் செய்வோம், பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும்தான் நம்ம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும். நம்முடைய நாவு என்ன பண்ணணும், அநேகரை வந்து கிறிஸ்துவுக்குள்ள நடத்துறதாக இருக்கணும். மற்றவர்களை பழிக்கிறதுக்காகவோ திட்டுறதுக்காகவோ இல்லை அவங்கள குறை சொல்றதுக்காகவோ இருக்கக்கூடாது. ஒரு கள்ளன் என்ன பண்ணா, இப்போ நாம கூட இருந்தா கூட என்ன சொல்லியிருப்போம், ஃபர்ஸ்ட் நீர் கீழே இறங்கி வாங்க, அதுக்கப்புறம் எங்களை இறக்கி விடுங்க அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் அந்த கள்ளன் கூட என்ன பண்ணா, மற்றொரு கள்ளன் இல்லை நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம தப்பானது செஞ்சுருக்கோம் அப்படின்னு பாவத்தை அறிக்கையிட்டான். நம்ம நிந்திக்கிறவங்க, நம்மளை விமர்சனம் செய்கிறவங்க எல்லாரும் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து செவி சாய்க்க கூடாது, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும். அடுத்து அந்த 2 கலர்களில் உலகத்திற்குரியதை நம்ம கேட்பவர்களாக இல்லாமல் ராஜ்யத்துக்குரியதை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கலன் என்ன பண்ணா, என்னையும் இறக்கிவிடும் நீரும் இறங்கிடும் கேட்டான், அது உலகத்துக்குரிய காரியம். சிலுவையில் நம்ம மரணம் அடைய போறோன்ற நிலைமை வந்துருச்சு, ஆனாலும் அவன் என்ன கேட்கிறான், நான் வாழணும்னு ஆசைப்படுறான். ஆனால் இன்னொரு கலன் என்ன கேட்டான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ளும் என்று ராஜ்யத்துக்கு உரியதை கேட்டான். நம்மளும் என்ன பண்ணணும், அந்த முதல் கள்ளன் வந்து என்னை இறக்கிவிடுன்னு சொல்லும்போது ஏசப்பா அவனுக்கு எந்த பதிலுமே கொடுக்கல. ஆனால் ரெண்டாவது கள்ளன் வந்து ராஜ்யத்தில் நினைத்துக்கொள்ளுன்னு கேட்கும்போது ஏசப்பா அவனுக்கு பதில் கொடுக்குறாங்க. கடைசி நேரத்தில் நிற்கும்போது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க நிற்கும்போது ஜீவனை கேட்ட கள்ளனை போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆத்தும ஆதாயம் செய்த அந்த கள்ளனை போல நம்ம மாற வேண்டும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும், நான் மட்டும் இல்லை, நான் என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் சபையில் இருக்கிறவங்க, என் சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் ஆத்தும ஆதாயம் செய்யணும், எல்லாரும் ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும். உலகத்திற்குரியதை தேடாமல் நம்ம ராஜ்யத்துக்குரியதைகளை தேடுவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக லூக்கா 23:43 வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இது வந்து தேவன் வந்து அந்த கள்ளனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாங்க. நாமளும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும். சிலுவையில் ஒரு கள்ளன் என்ன நினைச்சானா, மரணத்தோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு நினைச்சானா, அப்படி கிடையாது. நமக்கு மரணத்துக்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்க்கை இருக்குது என்று நம்ம வந்து அதை வந்து அதை வந்து நம்பணும். அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, கள்ளனையும் தன்னுடைய பிள்ளையாக, அவன் மன்னிப்பு கேட்டனால பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட பாவியும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த கள்ளன், அந்த மன்னிப்பு கேட்ட கள்ளன் என்ன பண்ணுறான், பரலோக ராஜ்யத்தில் தன்னுடைய இடத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். நம்மளும் என்ன யோசிக்கணும், நாங்களும் பரலோகத்துக்கு வருவோம், நானும் பரலோகத்தில் தேவனோடு சஞ்சரிப்பேன், தேவனோடு வாசம் பண்ணுவேன்ற நம்பிக்கை நமக்கும் வேணும். தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அதை நோக்கி நான் ஓடுவேன் என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் ப்ரேயர் பண்ணணும், பாட்டு பாடணும், இல்லை சர்ச்சுக்கு போய் கேட்கணும், அதோடு விட்டு விடாமல் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரணும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இந்த கள்ளன் எப்படி அந்த கடைசி தருவாயில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை அடைந்தாரோ அதே போல தான். ஆனால் அதுக்காக கடைசி தருணத்தில் போய் நான் போய் கேட்பேன், மன்னிப்பு கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. நம்ம இருக்கிற எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு லாஸ்ட்ல போய் கேட்பேன்னா அப்போ நமக்கு கிடைக்கப்படாது. நம்ம கிடைக்கிற வாய்ப்பில் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். தேவனோடு பேசணும், ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த கள்ளனோட, இந்த சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்கள் அந்த சம்பவத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாம் மற்றவர்களை மன்னித்தால் அவர்களும் தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாங்க. அந்த கள்ளனை தேவன் வந்து பிதாவே மன்னியும்னு சொன்னாங்க. அதை கேட்டு அந்த கள்ளன் என்ன பண்ணான், தேவனுடைய பிள்ளையாக மாறினான்.
ரெண்டாவது என்னன்னா, ஒரு கள்ளன் தேவனை விமர்சனம் பண்ணினான், நீங்க கீழே இறங்கி வந்துட்டு எங்களையும் இறக்கி விடுங்க. ஆனா தேவன் அவங்களுக்கு பதில் அளிக்கல, ராஜ்யத்தை கேட்டவனுக்கு பதில் அளிச்சாங்க. அதே மாதிரி நாமளும் நம்மளை விமர்சிக்கிறவங்களுக்காக நம்ம பதில் சொல்லக்கூடாது, ராஜ்யத்தை கேட்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அடுத்தது பூமிக்குரியவர்களை, அவன் சாகிற நிலைமையிலையும் பூமிக்குரியவர்களை என்னை இறக்கியுடன் பூமிக்குரியவர்களை கேட்டான். அப்படி நம்ம பூமிக்குரியவர்களை கேட்காம ராஜ்யத்துக்குரியவர்களை சுதந்திரிக்கலாக நம்ம இருக்கணும். அடுத்து என்னன்னா, மரணம் ஒரு முடிவு கிடையாது, மரணத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்தை கொள்ளணும். அப்புறம் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன உறுதிப்படுத்தி கொண்டான், பரலோக ராஜ்யத்தின் வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொண்டான். அதே போல நாமளும் ஆண்டவரின் 2வது வருகைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை உறுதிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19:26-27. ஆத்ம வியாகுலம் கஷ்டமான ஒன்று, அப்படி தானே? இயேசு சரீரத்தில் மட்டும் பாட அனுபவிக்கல, அவர் ஆத்மாவிலையும் பாட அனுபவிச்சார். கெத்சமனே தோட்டத்தில் இயேசு மரணத்துக்கு ஏதுவான பாடு ஆத்மா ரீதியாக அவர் அனுபவிச்சுட்டு இருந்தார். இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டு அவர் சரீரத்தில் பாடு அனுபவிக்கிறது மட்டும் இல்லாமல் தன் தாய் மரியாள் கிட்ட இருந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அழுறதை பார்க்க இயேசுவுக்கு என்ன கொஞ்சம் உள்ள பாடு அனுபவிச்சுட்டு இருக்கு. யாராக இருந்தாலும் வலிக்கும், அப்படி தானே? அவர் பாட அனுபவிச்சுட்டு இருக்காரு. இப்போ நாம் ஏன் அழுகுறாங்க அப்படியே திரும்பி பார்த்தோன்னா, மரியாளும் அவங்க பாட அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது மரியாளோட கதையை நம்ம திரும்பி பார்க்கணும். மரியாள் ஃபஸ்ட்டு கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது பரிசுத்தமானது, நீ அதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்றாங்க. இன்னொரு வாட்டி இயேசு இளங்காலத்தில் இருக்கும்போது அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு கூட்டு போகிறாங்க. அப்போ லூக்கா 2:25 சொல்கிற மாதிரி சிமியோன் சொல்கிறாரு தீர்க்க தரிசனமாக, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் முருவி போடும் அப்படின்றாங்க. இப்போ இதெல்லாம் மரியாளுக்கு அந்த இடத்துல நின்று இயேசு சிலுவையில் தொங்கி பாடு அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். இதெல்லாம் அவங்க யோசித்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தேவன் சிலுவையில் தொங்கி அவர் அந்த கஷ்டத்துலேயும் அவர் அவங்க தாயை விட்டு கொடுக்கல. தன்னை பார்த்து கொள்ளும் தன் தாயாக மரியாளை பார்த்து கொள்ளும் பொறுப்பை அவங்க சிமியோன் இல்லை யோவான்கிட்ட கொடுக்குறாங்க. யோவான்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் 10 கட்டையில் சொல்கிற மாதிரி உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்றது. அவருக்கு என்ன ஸ்பெஷலாக 10 கட்டையில் அவர் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கா? இல்லை, அவரும் அதை ஃபாலோ பண்ணார். இப்போ ஏசுவா சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடியும் தன் தாயாகிய மரியாதை பராமரித்தார். சிலுவையில் அவர் தொங்கி பாட அனுபவிச்சுட்டு இருக்கார் அந்த இடத்துல. அப்பமா அவர் தாயை பராமரித்தார். நாம் எப்படி வாழணும்னு ஒரு உதாரணமாக அவர் வாழ்ந்து கட்டிட்டு போனார். அவர் தன்னுடைய பேரண்ட்ஸை ஆனர் பண்ணார். ஐ மீன் அவர் நம்ம ஹானரிங் அவர் பேரண்ட்ஸ். நாமளும் அவரை போல் நம்ம பேரண்ட்ஸை ஆனர் பண்ணணும். நம்ம அவங்கள ஒபே பண்ணணும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் நல்லது தான். அவங்கள கீழ்ப்படையணும். அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தட்டி வைக்கக்கூடாது. இது தெரியும், ஜென்ரேஷன் கேப் இருக்குது. சில டைம் அவங்க சொல்கிறது நம்மளுக்கு நம்ம வைபுக்கு செட் ஆகுது, ஒரு டென்ஷன் ஆகும். நானும் அந்த வயசில் தான் இருக்கேன், எனக்கும் தெரியும். பட் நாம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நாம் அந்த அந்த கரெக்ட் டெஸ்டினேஷனில் போய் விடும், சரியான பாதையில் கொண்டு போய் முடியும். நாம் அவங்க இளங்காலத்தில் இருக்கும்போது அவங்க முதிர்காலத்தில் இருக்கும்போது அவங்க டேக் கேர் பண்ணணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். வயசாக எல்லாருக்குமே இயல்பு அது நடக்கிறது. நாம் சின்ன வயசில் நாம் அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே கேரோட நம்ம அவங்க முதிர்காலத்தில் நாம் அவரை பார்க்கணும். டேப்லெட்ஸ் கொடுக்குறது, அவங்கள ஓல்டேஜில் அவங்கள பார்த்துக்கணும். ஐ மீன் இப்போ நம்ம ஒரு கதையை அப்படி பார்ப்போம். ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார். அவர் சிலுவையில் ஏசப்பா அறையப்படுற அந்த காட்சியை வரைகிறாரு. கீழே இருக்க சோல்ஜர்ஸ், ரோமர்கள் எல்லோரும் சேர்த்து வரைகிறாரு. அந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சி முடிச்சுட்டு அந்த மக்கள்லாம் எடுத்து அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க, ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னு பார்க்கும்போது ஆர்டிஸ்ட் தன்னையே ஒரு ஓவியத்தில் ரோம போர் சேவகனா இயேசுவுக்கு ஆணி அறையிறதுக்கு ஆணி எடுத்து கொடுக்குற மாதிரி வரைஞ்சிருந்தார். அப்போது அவருக்கே தெரியுது நம்ம தான் பாவம் செய்கிறோம், அதனால் அப்படி அவர் வரைஞ்சிருக்காரு.
நாமளும் பாவம் செய்யும் போது ஒரு பாவம் செய்யும் போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்லாம் செய்யும் போது தேவனுக்கு வந்து ஆணி எடுத்து கொடுத்து அறையிறதுக்கு சமம் தான். ஆனால் நம்மளை மாதிரி யோவான் அப்படி இல்லை. யோவான் வந்து தேவனிடத்தில் அன்பாக இருந்தார். 12 சீஷர்களில் அவர் வந்து உண்மையாக இருந்தார். தேவனுடைய இதய துடிப்பை உண்மையாக அறிஞ்சவராக இருந்தார். அதனால தேவன் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. அவர் சிலுவையில் தொங்கி பாட அனுபவிச்சுட்டு இருக்கும்போது யோவானை பார்த்து நம்ம வந்து யோவான் 19:26-27 படித்த மாதிரி இதோ உன் தாய்ன்றாங்க. இதோ உன் தாயின்னு யோவானை பார்த்து சொல்கிறாங்க. தன் தாயாகிய மரியாதை பார்த்து கொள்ளும் ஒரு பொறுப்பு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வந்து யோவானை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் பேதுருகிட்ட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்கும் போது பேதுருக்கு வந்து அவசர குணம் அதிகம். ஆனாலும் அவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. தன் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பு வந்து அவர் கொடுத்தாரு. அப்போ யோவான் எவ்வளோ உண்மையாக இருக்கான்னு நம்ம நினைக்கும் போது அவர் அவ்வளோ லாயலாக இருந்திருக்காரு. அதனால் தேவன் வந்து அவரை சூஸ் பண்ணியிருக்காரு. நாமளும் நம்ம குடும்பத்தினர்கிட்ட லாயலாக இருக்கோமா, நம்ம கூட இருக்கவங்ககிட்ட நம்மகிட்ட பழகிறவங்களுக்கு உண்மையாக இருக்கோமா அப்படின்னு நாம் நிதானித்து பார்க்கணும். அண்ட் தேவனிடத்தில் நம்ம வந்து அவைலபிளாக இருக்கோமா, அவர் சமூகத்தில் எப்போவுமே அவருக்காக நம்ம காத்திருக்கோமா, அவர் நம்ம ஊழியத்துக்கு அழைக்கும் போது நம்ம வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்குமா. அது இல்லை நம்ம அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, இல்லை தேவனிடத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கோமா, அது நாமளும் பார்க்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ நான் பேச இருக்க தலைப்பு இயேசு கிறிஸ்துக்குரிய 4வது வார்த்தை. மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம் எடுத்துக்கோங்க. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையை வந்து இயேசு கிறிஸ்து எதனால் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிலுவை பாடுகளுக்காகவா, இல்லை மனிதர்களால் அசட்டையாய் எண்ணப்பட்டார் அதற்காகவா, இல்லை மனிதர்களால் கைவிடப்பட்டவராக இருந்தார் அதற்காக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? நிச்சயமாக இல்லை. லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம் எடுத்துக்கோங்க. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த வசனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவ சித்தத்திற்கென்று அர்ப்பணித்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது சிலுவை பாடுகளுக்காக ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. அப்போ ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து உலக மக்களாகிய நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தவராக இருந்தார். ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் வந்து பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தம் இல்லாத இடத்துல, பாவம் இருக்கிற இடத்துல தேவனால இருக்கவே முடியாது. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தவராக இருந்தார். அதனால் நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தேவனால் கைவிடப்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய பிரசன்னத்தை வந்து இழந்ததே கிடையாது. அவருடைய வாழ்நாள் முழுக்க தேவனோட பிரசன்னத்திலேயே தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். யோவான் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை. இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையே என ஐக்கியத்தை குறிக்குது. அவர் வந்து தேவ பிரசன்னத்தை ஒரு நாளும் இழந்ததே இல்லை. ஆனால் நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டிருந்ததுனால தேவனால் கைவிடப்பட்டிருந்தார். அந்த பிரசன்னத்தை இழந்ததுனால அந்த வேதனையில் தான் இயேசு கிறிஸ்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வார்த்தையை கூறினார். சிலுவையை தியானிக்கிற இந்த நேரத்துலையும் நம்ம மனதிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குன்னா இந்த ஆராதனை மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த வார்த்தையிலேருந்து நான் 2 காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேவ ஐக்கியம். சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் அமைதியாக பொறுத்து கொண்ட இயேசு கிறிஸ்துவனால தேவனோட பிரிவை மட்டும் தாங்க முடியல அப்படின்னா அந்த தேவ பிரசன்னம் எவ்வளவு மேன்மையானதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கும் தேவனுக்கும் உண்டான அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை எந்த அளவு ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த உலகத்தில் பார்த்தா நம்மளுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். எல்லாமே சந்தோஷத்தை ஓரளவு கொடுத்தாலும் நிறைவான சமாதானம் நிறைவான சந்தோஷங்கிறத தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும்.
அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒருவேளை தேவ ஐக்கியத்தில் குறைவுபட்டிருந்தால் தேவ உறவில் வளருவதற்கு நம்ம கண்டிப்பாக முயற்சிக்கணும். இரண்டாவதாக, கைவிடப்பட்ட சூழ்நிலை. நீங்கள் ஒருவேளை எல்லா மனிதராலையும் தேவனாலும் கைவிடப்பட்டது போல் நீங்கள் உணரலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மனிதரும் கைவிடலாம். மனிதர்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது, அவங்களோட பலனே அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து கைவிடுகிற தேவன் இல்லை. நீங்களும் நானும் கைவிடப்படவே கூடாது என்பதற்காக தான் அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையை அவர் சகித்திருந்தார். அந்த வேதனை எவ்வளவு கொடுமையானதுன்னு இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிந்திருக்கும் போது நம்மளை கைவிடுகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் நெருங்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பாவத்தோடு போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவத்தோடு போராடி நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை நம்மளாலேயே ஜெயிக்க முடியும்னா பிதா எதுக்காக இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பணும்? ஒரு சிலர் வந்து அந்த பாவத்திலிருந்து வெளியில் வந்திருப்பாங்க, அப்போவும் அந்த சமாதானம் கிடைக்காது. சமாதானம் வந்து இயேசு கிறிஸ்துவிடன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டுமே தான் அந்த முழுமையான பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பாவ மன்னிப்பை நம்ம இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்மளுடைய பாவங்கள்லேருந்து முழுமையான விடுதலையை கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்னாடி மட்டும்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். வேறு எந்த ஷார்ட்கட்டுமே நமக்கு கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவோட நெருங்கும்போது சத்துரு என்ன சொல்லுவான்னா, நீ பாவி, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்ட, உன்னையெல்லாம் இயேசு மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசுக்கிட்ட போனால் விடுதலை கிடைக்கும்னு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இயேசுவால் மன்னிக்க முடியாத பாவம்ன்ட்டு ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் பண்ணின அந்த பாவத்திற்காக தண்டனை ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அனுபவித்து முடித்து விட்டார். அந்த வேதனையையும் அவர் அனுபவித்துட்டார், எல்லா தண்டனையும் அனுபவித்துட்டார். அவங்க வந்து நம்மளோட பாவ மன்னிப்பையும் வெற்றியும் சிறந்து அவரோட கையில் வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வெற்றியை கிளைம் பண்ணால் மட்டும் போதும். எப்படி கிளைம் பண்ணலாம்? சங்கீதம் 32வது அதிகாரம் 5வது வசனத்தில், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நம்ம எப்படி அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா நம்ம பாவங்களை அறிக்கை செய்வதின் மூலமாக தான். நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணீங்கிறதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு மேட்ரே இல்லை. நீங்கள் அதை அறிக்கை செய்துட்டால் மட்டும் போதும், உங்களுக்கு அந்த நிறைவான சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். ஜெபம். அன்பு தகப்பனே, கர்த்தாவே, எங்களுடைய எல்லா பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீரே ராஜா, உம்முடைய அந்த அன்பிற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உம்முடைய அன்பை ருசி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கணும் தகப்பனே. அப்பா, எங்களுடைய பாவங்கள் முழுவதற்காக நீ தண்டனையை அனுபவித்திருந்தீரே ராஜா. பாவ மன்னிப்பு உம்மிடத்தில் மட்டும்தான் உண்டு தகப்பனே. அப்பா, நீர் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து குப்பையிலும் சேற்றிலும் இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்தப்படுத்தி உம்முடைய சமூகம் முன்பாக எங்களை நிற்க வைத்து அழகு பார்க்கிற தேவன் அப்பா நீர். இங்கே பாவத்தினோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ராஜா உன் பாதத்தில் வருகிறேன் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் அந்த விடுதலையை கொடுத்து நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சிலுவையில் பட்ட பாடுகளை நம்ம நினைக்கிறோம், அதை தியானிக்கிறோம். அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நடக்கும்போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை மாறும். 5வது வார்த்தையாக தாகமாக இருக்கிறேன். இந்த தாகமாக இருக்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு சைடு தேவனால் கைவிடப்பட்ட நிலைமை, உலகத்தோட மொத்த பாவத்தை ஆண்டு சுமந்து தீர்த்தார். இன்னொரு சைடு அவர்கிட்ட மரண சூழ்நிலை. இதை நம்ம தியானிக்கும் போது தாகமாக இருக்கிறேன்றபோது அவர் முழுவதும் உபத்திரவப்பட்டு சிலுவையில் அறையப்படும் வரைக்கும், மரண சூழ்நிலை வரைக்கும் அவர் பாடுபட்டார். அந்த காலத்தில்
அந்த இடத்துல வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருந்திருக்கும், சரீரத்தில் அதிக தாகமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த தாகத்தை காட்டிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு என்னைய நினச்சி அவர் சிலுவையில் தாகமாக இருக்கிறார். ஆண்டோடைய தாகத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க. யோவான் சுவிசேஷம் அந்த வார்த்தை சொல்லும் போதே, யோவான் எழுதின சுவிசேஷனாலே, சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்வதற்கு தான். நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த யோவான் சுவிசேஷத்தை நம்ம பார்க்கும்போது 19, 28 30, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த தாகமாக இருக்கிறேன்றதுக்கு அர்த்தம் கர்த்தர் உன்னையும் என்னையும் பரலோகத்தில் சேர்க்கிறதுக்காக மட்டும்தான். ஆண்டவர் ஒரு பாவம் செய்திருந்தால் கூட நமக்கு ரட்சிப்புன்றது ஒன்று வந்திருக்காது. சிலுவையின் மரணம் என்பது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை. AD 50 பார்த்தீங்கன்னா சிலுவை மரணன்றது ஒன்று கிடையாது. ADக்கு அப்புறம் தான், அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 50 வருஷத்தை தாண்டினீங்கன்னா சிலுவை மரணன்றது ஒன்று கிடையாது. ரோமரோட ஆட்சியில் ஒரு கொடுமையான தண்டனை தான் சிலுவை மரணம். சிலுவையில் தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவனாக இருக்கான். என் மேலே வச்ச ஆத்ம தாகத்தினால இயேசு தாகமாக இருந்தார். அவருடைய தாகத்தை இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் சுவிசேஷத்தை நடத்தும் போது கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறாரு. வேத ஆராய்ச்சியர்கள் சொல்கிறது 40,000 கிலோமீட்டர் நடந்து, கிட்டத்தட்ட பூமியோட முழு வட்டத்தில் இந்த அரை வட்டத்தை நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா 40,000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் எதற்காக செய்ய, அவர் கால்கள் எவ்வளோ காயங்கள் பட்டிருக்கோம். அவர் ஒரு தப்பு செஞ்சிருந்தா கூட இந்த பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. கர்த்தர் இந்த ஒவ்வொரு காலத்திலையும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி நம்மளை நடத்தியிருக்காரு. அவர் நம்ம ஒரு நிமிஷம் நம்மளை கைவிட்டு இருந்தால் நம்ம என்ன நிலைமையில இருந்திருக்கோம். ஆண்டவர் ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா நம்ம எந்த நிலைமையில இருந்திருப்போம். அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, அநேக தெய்வங்கள் இருக்கு. ஆனால் எல்லா தெய்வங்களும் எல்லா பரிசுத்தவான்களும் பரிசுத்தத்தை தவற விட்டுருக்காங்க, பாவத்தை விட்டுருக்காங்க, திருப்பி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவர் ஒரு பாவமும் செய்யாதவராக இருந்தார். ஒரு பாவம் செஞ்சால் கூட அது பலியாய் அவர் மாண்டிருக்க முடியாது. பலி செலுத்தணும் அப்படின்னா அந்த ஆடு எப்படி இருக்கணும், அந்த கன்றுக்குட்டி எப்படி இருக்கணும், ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு முடி உதிர்தல் இருக்கக்கூடாது, கண்ணில் கூட ஒரு சின்ன ஒரு குறைபாடுக்குள்ளே இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு குறை கூட இல்லாதவர். தீமோத்தேயுல பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு 1:15, 1 தீமோத்தேயு 1:15, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததே நம்ம தான். யாருன்னா இங்கே ஒருத்தர் பரிசுத்தவான்கள் சொல்ல முடியுமா? நான் இது வரைக்கும் பாவம் செய்யலன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்ம மேலே வச்ச ஆத்ம தாகத்தின் நிமித்தம் அவர் பலியானார். சிலுவையில் தன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்காக ஏங்கி நின்றாரு. இந்த தெய்வத்தை போல வேற தெய்வத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? ஒரு தெய்வத்தை கூட பார்க்க முடியாது, ஒரு மனுஷனையும் பார்க்க முடியாது. நான் கூடவே இருக்கிறவன் ஒரு நாளும் நம்ம கூட நிற்கவே மாட்டான். கொஞ்ச நேரத்தில் மனம் மாறுவான். என் மேலே அன்பாக இருக்கிறவன் கூட கொஞ்ச நேரத்தில் என்னை தூசித்துட்டு போகிற கூட காலம்தான் இது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரண சூழ்நிலை, கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை, சொட்டு சொட்டு ரத்தம் சிந்தப்பட்ட நிலமில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் இருதயத்தில் அப்படியே உங்கள் இமேஜினில் ஆண்டோடைய ரத்தத்தை சிலுவைக்கு முன்னே நீங்கள் நின்று பாருங்கள். ரத்தம் சிந்திக்கினே இருக்கு, ஜீவன் பிரிய போகிற நிலைமை. அவர் சொல்கிற வார்த்தை, நான் தாகமாக இருக்கிறேன். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 11:29, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நமக்கு ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கு, ஆனால் நித்திய வாழ்வுன்றது காலங்காலமாக இருக்கு.
பவுல் தேவனுடைய ஆத்ம பரத்தை ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் நான் அடிமையானேன். இந்த வார்த்தையை நான் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய இருதயம், நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்குறோம், நமக்கு இந்த பாரம் வருதா, நமக்கு இந்த ஆத்ம பாரம் வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒயின் ஷாப்பில் எத்தனை வாலிபர்கள் தன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பைபாஸில் ஏறும்போது நான் பார்ப்பேன், எத்தனையோ திருநங்கைங்க ரோட்டில் நிற்கிறாங்க, எத்தனையோ திருநங்கைங்க. தேவன் அவங்களுக்காகவும் தானே மரிச்சாரு. ஆண்டவர் நமக்கு மரித்தது போல ஒரு தனிப்பட்ட மனுஷன் மட்டும் ரட்சிக்கப்படணும்னா ஒரு ஆடை அடிச்சிருக்கலாம். ஆனால் உலகம் மொத்தத்தையும் ரட்சிக்கப்படணும் தான் தேவன் பலியானார். அவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டார். அவருக்கு ஒரு ஒரு கழுதைய மேலே ஒரு மனுஷன் ஒன்று ஏற்றினாங்கன்னா அவனை ராஜாவாக அங்கீகரிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுவும் அவனோட ஆடைகளை விரித்து அந்த கழுதை நடப்பதற்கு கொடுத்துட்டாங்கன்னா அவர் ராஜாவாக அங்கீகரிக்கப்பட்டார்னு அர்த்தம். ஆனால் அதையும் விட்டுட்டு அவர் அதை ஏற்றுக்கொண்டார்னா அவர் யூதருக்கு மட்டும்தான் ராஜாவாக இருப்பார். ஆனால் அதை ஏற்றுக்காம அவர் சிலுவையில் மரித்தது நிமித்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் இதை ஏற்றுக்கிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் எனக்காக மரித்தாருன்றது? எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? இந்த நாட்கள் விசேஷித்துக் கொள்கிறவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். நீங்கள் யோசிங்க, உங்கள் ஆத்மபாரம் எதை நோக்கி இருக்கு? நம்மளை சுற்றி எத்தனை ஜனங்க, எத்தனை விக்கிரக ஆராதனைங்க, சபை பக்கத்தில், நம்ம வீட்டு கீழே, நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனை ரட்சிக்கப்படாத குடும்பங்க, எத்தனை வாலிபர்கள் அழிஞ்சிட்டு இருக்காங்க. நமக்குள்ள அந்த தாகம் இருக்கா? நமக்குள்ள அந்த தாகம் இருக்கா? நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் இருதயத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டது போல எனக்கு ஆண்டவர் பரலோகத்தை கொடுத்தது போல அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தானே ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். என் பாவத்தை சுமந்தது போல அவர்களுடைய பாவத்துக்காக தேவன் அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, மரண சூழும் வேலையிலும் எனக்காக நின்றார், எனக்காக கண்ணீர் வடித்தார். இந்த தெய்வத்தை போல அவர் பிதாவுக்கு சமமாக இருந்தவர். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியில இருந்த வார்த்தை தான் அவர் மாம்சமாகி மனுஷனாய் வந்தார். எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறத்தக்க நான் தாகமாக இருக்கிறேன் என்றார். நமக்கு கூட இந்த தாகம் இருக்கா? இது சுவிசேஷ புத்தகத்திலிருந்து சொன்ன வார்த்தை, இது மூலமான வார்த்தை, இது கருவான வார்த்தை. இந்த தாகமாக இருக்கிறேன்றது நம்ம எந்த நிலைமையில இருக்கோம்? நம்ம ரட்சிப்புக்குள்ள போறோமா? ரட்சிப்பை பெற்று ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழுறோமா? நீங்க யோசிங்க. இது நம்ம சாதாரணமா உங்களுக்கு தோணலாம், இது உங்களுக்கு சாதாரணமா தோணலாம். ஆனா நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு துணிதகரமான பாவத்தில் நீங்கன்னா மீண்டும் சிலுவையின் ரத்தத்தை நம்ம காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். இன்னைக்கு மனம் திரும்பி இதே ஆத்ம பாரத்தோடு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. இந்த நாளில் ஒரு 3 மணிக்கு சுவிசேஷத்தை நடத்த, அந்த ஊழியத்தை செய்ய அநேக நம்ம மத்தியில் வராங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிங்க, அவங்களோடு கூட உடன்படுங்க. நீங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு அவன் நரகத்துக்கு போனானா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டோடைய ஏக்கத்தை, ஆண்டோடைய தாகத்தை நாமோ நம்மளோட வாழ்க்கையில் ஏற்றுக்குமா? ஏற்றுக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி, நான் உங்கள் தாகத்தை ஏற்றுக்கிறேன்ப்பா,
ஏன்னா நான் உங்க பிள்ளை. அப்பா, நான் ஒரு நாள் வரும்போது இதை குறித்து யோசிக்கும் போது ஒரு திருநங்கையை பார்த்தேன். விபச்சாரத்தின் ஆவி, ஆண்டோடைய இருதயம் எப்படி நொறுக்கப்படுது. ஒரு வாலிப ஒன் ஷாப்ல நின்றா ஆண்டோடைய இருதயம் எப்படி நொறுக்கப்படும். ஒரு விக்கிரக ஆராதனை செய்யும்போது தகப்பன் சொல்லாம இன்னொருத்தர் போய் தகப்பன் சொன்னா அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும். எனக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தவர். அவருடைய தாகத்தை ஏத்துக்கிறீங்களா? அவருடைய தாகத்தை பார்க்குறீங்களா? அப்பா அப்பான்னு கேட்டு இந்த தாகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க உணர்ந்தீங்கன்னா, அப்பாவை போல இயேசுவை போல இந்த தெய்வத்தை ஒருத்தருமே இல்லை. தாகம் தாகம் என்றி என்ன காயேங்கி நின்றி, தாகம் தாகம் என்றி என்ன காயேங்கி நின்றி, பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானி, பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானி. மறுபடியும் சொல்லுவோம், தாகம் தாகம் என்று என்ன காயேங்கி நின்று, பாவந்தால் சுமந்தீரப்பா பரியார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஆண்டவருடைய பாரத்தை, அவருடைய ஏக்கத்தை உங்க மத்தியில நான் வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்க எடுக்கிறது தான். பரலோகம் சந்தோஷப்படணுமா இல்லை பரலோகம் துக்கப்படணுமா? இயேசு கண்ணீர் வடித்தது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதுதானே தேவனுடைய சித்தமாயிருக்கு. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 6வது வார்த்தை, சிலுவையில் கூறிய 6வது வார்த்தை. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசுவானவருக்கு அங்கு காடியை கொடுக்கப்படுகிறார்கள். காடி என்பது கசப்பு நிறைந்ததாய் காணப்படுகிறது. நம்ம முந்தைய இப்போ நிறைய பேர் அவங்க சிலுவையின் பாடல் சொல்லும்போது இயேசுவானவருக்கு தாகம் எடுக்கப்பட்டது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, காடியை கொடுக்குறாங்க. அது ஒரு கசப்பு நிறைந்ததாக இருக்குது. அந்த காடி எதுக்காக கொடுக்குறாங்க என்றால், அறையப்பட்டவர்கள், நிறைய காயங்கள் பட்டவர்களோட சரீரத்தில் ரத்தம் உறைந்ததாக இருக்கும், அது கட்டி போயிருக்கும். அப்போ அந்த ரத்தத்தை உறைந்து இருக்கிற ரத்தத்தை தண்ணீர் திரவமாக மாற்றப்படுவதற்காக தான் அந்த காடியை கொடுக்குறாங்க. அப்படி அவரோட இயேசுவானவர் என்ன பண்ணாங்க, 34ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லுகிறது, போசேவர் ஒருவர் என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஈட்டி எடுத்து விழாவில் குத்துறாங்க. இயேசுவானவர் விழாவில் குத்தம் என்ன பண்ணுறது, கடைசி துளி ரத்தமும் தண்ணீரும் என்ன பண்ணுறது, சிந்தப்படுகிறது. நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய கடைசி இரத்த துளியும் நமக்காக சிந்தினார். நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நமக்காக
ரத்தத்தை சிந்தினார். என்னோட தலைப்பின்படி முடிந்தது. முடிந்தது நம்ம ஆங்கில பதத்தில் பார்த்தோம்னா இட் இஸ் ஃபினிஷ்ட். எதுக்காக இது சொல்லப்படுகிறது என்றால் நான் 4 விதமாக எடுத்துக்கொள்கிறேன். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிதாவானவர் கொடுத்த கட்டளையை இந்த பூமியில் செய்து முடித்தார் என்று முடிந்தது என்றதுக்காக அந்த நொடியில் இயேசு கிறிஸ்துவானவர் முடிந்தது. ஏன்னா நிறைய இடத்துல பார்க்குறோம். யோவான் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியா சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல பிதாவரோட சித்தத்தை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு அதிகமாக அவர் உச்சரித்திருப்பாங்க. ஏன்னா பிதாவானவர் நமக்காக நம்மீது வைத்த அன்பு நிமித்தமாக தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பியருளினார். 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் இயேசுவானவர் பிறந்தார். 30 வருஷம் அவன் தாய் தகப்பனோடு இருந்தார். 30 வயதில் ஞானசானம் பெற்று 3.5 வருடம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவான ஊழியத்தை செய்து கடைசியாக சிலுவையின் பாடுகளில் என்ன பண்ணுறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. பிதாவினோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்தபடி இப்படியே சொல்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றப்பட்டது. இயேசு இந்த பூமியில் வந்ததின் முக்கிய நோக்கம் மனிதரை ரட்சிப்பது. அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிறோம் தான் இல்லை பட்டிருக்கோமா இல்லையா? பட்டிருக்கோம் இல்லை. எது நிமித்தமாக? அவர் இயேசு கிறிஸ்து பிதாவோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நிறைவேற்றமாக நாம் இந்த நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 2வதாக தீர்க்க தரிசனம் நிறைவு பெற்றது. அவர் இந்த பூமியில் பிறப்பார், இப்படியாக பாடுபடுவார் என்று வேதத்தில் பழைய ஏற்பாடுகள் அநேக இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லப்படுது. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்ட நமக்கு அப்படியே சொல்லப்படும். அதே போல் எங்கெங்கெல்லாம் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு கால தீர்க்க தரிசக உரைத்திருக்கார்களோ அந்த வார்த்தைகள் என்னதான் பண்ணுறாரு, இந்த இடத்தில் நிறைவேற்றப்பட்டது என்று நினைவு கூர்ந்து இப்படியே அவர் சொல்லுகிறார் முடிந்தது என்று. ஏசாயா 53 இப்படியா சொல்கிறது, அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார் என்ற வார்த்தைகள் படியாக நமக்காக உண்மையாகவே அவர் அடிக்கப்பட்டிருக்கார். நினைவு கூறுகிறோம்ல நம்ம எல்லாரும். ஏன்னா அப்போ அவர் அடிக்கும் போது அந்த சின்ன ஒரு சாட்டையால் அடிக்கலை, அந்த சாட்டையை அடிக்கும் போது அவரோட சரீரத்தில் இருக்க சதையை பிச்சு எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க. சின்ன நம்மளுக்கு ஒரு காயப்பட்டவன் நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அந்த நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அந்த காயத்தை ஏற்றுக்கொண்டார், 39 அடிகளை ஏற்றுக்கொண்டார். நமக்காக அதை எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற்றவே அப்படியே அவர் ஒப்பு கொடுத்தார். 3வதாக நான் சொல்ல போகிறேன், பாவத்தின் மேல் நம்மளுக்கு வெற்றியை கொடுத்தார். எது மேலே? நமக்கு பாவத்தின் மேலே வெற்றி கொடுத்தார். முடிந்தது என்று சொன்னதுக்கு அர்த்தம் தோல்வியே அல்ல. தோல்வியா? அது இல்லை. ஆனால் அது நம்மளுக்கு ஒரு வெற்றி. நம்ம எல்லாருக்கும் இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் பாவத்தின் மேல் வெற்றியை காண தேவனை அது முடிந்தது என்று சொல்லுகிறார். பாவம் மரணம் பாவத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த பாவமான மரணத்தை ஆண்டவர் நம்மளை ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. 4வது வார்த்தையை பார்க்குறோம், பாவத்தின் விளைவு செலுத்தப்பட்டது. பாவத்தோட அந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தன் பாவம் செய்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட திராணிக்கு தக்கதான பலிகள் என்ன பண்ணுவாங்க செலுத்துவாங்க. அது புறாவோ அவங்களுக்கு என்ன திராணி இருக்கோ அதுக்கான பொருட்களை வாங்கிட்டு பலிபீடத்தில் செலுத்துவாங்க. ஆனால் அதுக்கான ஒரு தீர்வு இல்லை. எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, பலியை செலுத்தி கொண்டே இருப்பாங்க. அதற்காக தான் ஆண்டவர் ஒரே தீர்வாக அவரே தன்னை நமக்காக என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார். அவரோட ரத்தத்தை விலைக்கிரயமாக சிந்தப்பட்டது. இட் இஸ் என்ன பண்ண கம்ப்ளீட்டாக பே பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு, நம்ம இப்போ பலி செலுத்துகிறோமா, ஒரே பலி செலுத்துறோம், ஸ்தோத்திர பலி தான் செலுத்துகிறோம். அதை மாத்திரத்தை நம்ம செலுத்துகிறோம். ஆடு மாடு எதனா செலுத்துகிறோமா, கோல் எதுவுமே கிடையாது. எல்லாமே அவர் ரத்தத்தினாலே நமக்கு செலுத்தப்பட்டு விட்டது. கிரேக்க பதத்தில் இப்படி சொல்கிறது, இட் இஸ் பெய்டு, கம்ப்ளீட்லி பெய்டுன்னு சொல்லப்படுகிறது. அவர் நமக்காக பாவத்தை சுமந்து தீர்த்தார். நம் மீது வைத்த அன்பின் நிமித்தாக அவர் நம்மை முழுமையாக ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். நாம் நினைவு கூறுகிற நாளாகி இந்த நாளில் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். இதை பொறுத்து தான் இந்த இடத்துல இப்படியாக சொல்லுகிறார், முடிந்தது. அவர் காடியை வாங்கின பின்பு
முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். இன்னொரு ஒரே ஒரு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, வீட்டில் கூட குழந்தைங்க கூட ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க டீச்சர்ஸு. இந்த ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுக்கும் போது அந்த டாஸ்க்கு செஞ்சு முடிக்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம முடிச்சிட்டோம்ப்பா வரும் இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அவர் கொடுக்க விதத்தை, அவர் கொடுக்கப்பட்ட காரியத்தை, அந்த சிலுவை பாடை அவர் செய்து முடித்ததுனால அவர் முடிந்ததுன்னு என்று சொல்கிறார். நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்யும்போது முடிச்சிட்டோம்ப்பா, என் வேலையை முடிச்சிட்டோம்ப்பா, கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா, அப்படி இருக்கும்ல. அது மாதிரி இந்த இடத்துல எவ்வளோ பாடுகள் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் முடிந்தது என்று. யாரை பார்த்து சொல்கிறார்? பிதாவை நோக்கி முடிந்தது சொல்கிறார். இதே போல் நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம இங்கெல்லாம் சொல்லப்படுறப்ப பாவத்தை விளைக்கிறமாக நமக்காக அவர் ரத்தத்தை செஞ்சுருக்கார். அந்த ரத்தத்தை சிந்தப்பட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் சொன்னாங்க, பாவம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யும் போது நம்ம மறுபடியும் அவரை அடிக்கிறோம். தியோ சொன்ன மாதிரி அவரை ஆணியால் அடிக்கிறோம். நம்ம பாவம் செய்யாமல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சரி, ஏசப்பா நம்மளுக்காக ரத்தம் செஞ்சிட்டாங்க, எப்போனா பாவம் செஞ்சுக்கலாமா? இல்லை, செய்யவே கூடாது. அந்த பாவம் உணர்ந்தவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் இனி பாவம் செய்யாமல் இருப்போம். ஆண்டவரை எனக்கு விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படும். விசுவாசம் வைக்கிறவன் ஒரு நாளும் கெட்டு போகிறவன் அல்ல. தேங்க்யூ. ஒரே ஒரு வார்த்தை மாத்திர வாசியுங்கள், கடைசி வார்த்தை. லூக்கா 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். போதும். 6 வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். முதல் வார்த்தை, 4வது வார்த்தை, 6வது 7வது வார்த்தை, 3 வார்த்தையுமே இயேசு கிறிஸ்து செய்கிற ஜெபங்கள். பிதாவை இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்புறம் இங்கே பிதாவை உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபங்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசியாக என்ன பண்ணார் அப்படின்னா ஜெபிச்சிருக்கிறார். அப்போ அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வாழ்க்கை அல்லவா? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எத்தனை எத்தனை எத்தனை. அதில் மிக முக்கியமான ஒரு பாடம், இயேசு கிறிஸ்து எ மேன் ஆஃப் ப்ரேயர். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் வாசிக்க முடியும். இருட்டோடு எழுந்து ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், அதிகாலையில் இருட்டோடு ஜெபித்தார், சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது ஜெபித்தார், தன்னுடைய மனதின் வியாகுல நேரத்தில் ஜெபித்தார், துக்கப்படும் பொழுது ஜெபித்தார். இப்படி இயேசு கிறிஸ்து எல்லா நேரங்களிலும் சீஷர்களை அக்கறைப்படுத்தி விட்டு தனியாக வனாந்தரமான ஒரு இடத்தில் ஜெபிக்கிறார், அக்கறையில் போய் ஜெபிக்கிறார். நிறைய வசனம் வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னென்னா, நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் தேவனோடு இணைந்திருக்கிற இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்கவே முடியாது. நம்மையும் ஜெபத்தையும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஜெபத்தையும் பிரிக்கவே முடியாது. இது ரெண்டு இணைந்தது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாமும் ஜெபமும். என்ன சொல்ல போனால், ஜெபம்னா என்ன? பிதாவோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, பிதாவோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னா, சரீரமாக என்னை விட்டுட்டீங்களே, என்னை கஷ்டப்பட விட்டுட்டீங்களே, இல்லை உங்கள் பிரச்சனை இல்லாமல் என்னை விட்டுட்டீங்களே, அதுதான் அவருடைய ஏக்கம். இந்த காலை நேரத்தில் உங்களை நம்ம எல்லாரையும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆண்டவரத்தில் கேட்ப, ஆண்டவரே இயேசுவை போல ஒரு ஜெபிக்கிற மகனாக, ஜெபிக்கிற மகளாக, வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்கிற ஒருவனாக என்னை மாற்றுங்க. உங்கள் தாகத்தை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாங்க. நீர் எங்களுக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிதாவை உம்முடைய கைகளில், உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கரத்தில் தன் வாழ்க்கையை கொடுக்கிறார், கொடுத்து முடிக்கிறார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம், உங்கள் கரத்தில் தருகிறோம். நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் தருகிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த அந்த
ஏன்னா வசனம் சொல்லுது, பிதாவினுடைய கரத்தில் இருந்து ஒருவனும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதான். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாரும் பிதாவினுடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் கரத்தை மீறி நம்முடைய வாழ்க்கையை ஒருவனாலும் சாத்தான என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ளவே முடியாதுன்னு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவரத்தில் சொல்லி ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை உங்கள் கருத்தில் தருகிறேன். நீங்கள் உங்கள் கையில் உங்கள் குடும்பத்தை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கீழே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளால் தாங்க முடியாது, கொஞ்சம் நாளாக பாரமாகும். ஆனால் உங்கள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே இல்லை. அவர் உங்களை தூக்கிட்டு போவார். நீங்கள் இயேசுவோடு கூட இணைந்து ஒரு ஜெப வாழ்க்கையில் வளர அவரோடு இணைந்து போகிற அந்த பிரசன்னத்தோடு வாழுகிற வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரத்தில் கேட்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததால் தான் இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் யாருக்குமே எப்போதும் பிரசன்னத்தை அனுபவிக்கிற பாக்கியம் கிடையாது. ஆண்டவர் எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது மட்டும்தான் பேச முடியும். ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதின் மூலமாக, இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக, அவர் நினைக்கும் பொழுது அல்ல, நாம் நினைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணலாம்னா பிதாவோடு பேச முடியும். நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு இருக்க முடியும். நாம் நினைக்கும் பொழுது தான் தேவ சமூகத்துக்கு போக முடியும். அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவை போல ஜெபிக்கிற ஒரு மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டு, ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க, என்னால் ஒன்றுமல்ல, என் குடும்பத்தினால் ஒன்றுமல்ல, எங்கள் சபையினால் ஒன்றுமல்ல, எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் தருகிறோம், நீங்கள் எங்களை நடத்துங்க. நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் இருக்கிற எங்களை கண்களை மூடி, ஆண்டவரே, அந்த ஆத்ம பாரத்தை நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எல்லாவற்றையும் செய்ததனுடைய ஒரே நோக்கம் அவர் நம் மீது வைத்த அன்பு தான். அந்த அன்பை எங்களுக்கும் தாங்க ஆண்டவரே, அந்த அன்பை எங்களுக்கும் தருவீராக. உம்முடைய அன்பை நினைத்து பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாகம் என்றே எனக்கா ஏங்கி நின்று, தாகம் என்றே எனக்கா ஏங்கி நின்று, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானி. எங்களுக்கு சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சிலுவையின் பாடு மரணங்களை தியானிக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் பிரசன்னத்தில் வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் நாங்கள் செய்கிற பாவத்தினால் ஆண்டவரே மீண்டும் உம்மை சிலுவையில் அறையாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் பெயராயின் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்களுடைய கிருபையின் கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக.